Flash memory is a electronic non-volatile computer storage medium that can be electrically erased or and programmed. They are either PROM or EEPROM. இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஃப்ளாஷ் நினைவகம் அப்படிங்கிறது நினைவக சாதனங்கிறது ஃப்ளாஷ் நினைவகம் ஒரு மின்னணு அழிவுறாத சேமிக்கும் சாதனமாகும். மேலும் மின்சாரத்தின் மூலம் நிரல்களை அழித்து மறுபடியும் நிரலாக்க முடியும். ஃப்ளாஷ் நினைவகம் ஓர் EEPROM அல்லது EEPROM வகைப்படும். அதாவது ஃப்ளாஷ் மெமரி அப்படிங்கிறது ஒரு மின்னணு அழியாத சேமிக்கக்கூடிய ஒரு சாதனம் டிவைஸ் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்தின் மூலம் ப்ரோக்ராமை அழித்து அதை நம்ம மறுபடியும் அதில் வேறொரு ப்ரோக்ராமை எழுத முடியும். ஃப்ளாஷ் நினைவகம் ஒரு EEPROM அல்லது EEPROM வகையை சேர்ந்தது. பென்ட்ரைவ், மெமரி கார்டு இது போன்றதெல்லாம் ஃப்ளாஷ் நினைவகத்துக்கு எடுத்துக்காட்டு. இது ஒரு 1 மார்க். அதாவது பென்ட்ரைவ், மெமரி கார்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ளாஷ் மெமரிஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. ஃப்ளாஷ் மெமரிஸ் ஆர் யூஸ்டு இன் ஃப்ளாஷ் மெமரிஸ் யாரால் யூஸ் பண்ணலாம்? பர்சனல் கம்ப்யூட்டர், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டு, டிஜிட்டல் ஆடியோ பிளேயர், டிஜிட்டல் கேமரா, மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாமே ஃப்ளாஷ் மெமரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் மெமரி ஆஃபர் எ ஃபாஸ்ட் அசஸ் டைம்ஸ் இது வேகமாக அசஸ் பண்ணிக்கலாம். The time taken to read and write character in memory is called access time. ஃப்ளாஷ் நினைவகம் வேகமாக அணுகும் நேரத்தை வழங்குகிறது. இது நம்ம சீக்கிரமாக அசஸ் பண்ணுற நேரத்தை வழங்குது. எதுனா ஃப்ளாஷ் மெமரி. த கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாஷ் மெமரிஸ் அதாவது ஃப்ளாஷ் மெமரிஸோட கொள்ளளவு கெப்பாசிட்டி 1 GBயிலிருந்து 2 TB வரைக்கும். அவ்வளோதான் ஃப்ளாஷ் மெமரி. அடுத்தது ப்ளூ ரே டிஸ்க். ப்ளூரே டிஸ்க்னால் என்னென்னு பாருங்கள். ப்ளூரே வட்டு அதிக அடர்த்தியான கண்ணாடி இலை வட்டு வடிவமைப்பு பெற்ற டிவிடியை ஒத்ததாகும். ப்ளூரே வட்டு பெரும்பாலும் விளையாட்டு மென்பொருட்களை உயர் வரைபடங்களை சேமிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஓர் 2 அடுக்கு ப்ளூரே வட்டில் 5.0 GB வரை தரவுகளை சேமிக்கலாம். இதன் கொள்ளளவு 5 DVD மற்றும் 70 CDக்கு சமமாகும். இதன் வடிவமைப்பு பதிவை இயக்குவதற்கும் மீண்டும் எழுதுவதற்கும் உயர் வரையறை வீடியோவை இயங்குவதற்கும் மேலும் மிக அதிக தரவுகளை சேமிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. டிவிடியில் தரவுகளை சேமிப்பதற்கு மற்றும் படிப்பதற்கு சிவப்பு லேசர் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ப்ளூரே லேசரை தரவுகளை எழுதுவதற்கு பயன்படுத்தும் ப்ளூரே என்ற பெயர் பெற்றது. இந்த ப்ளூரே டிஸ்க் ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க். எது மாதிரி இருக்குன்னா டிவிடி மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ப்ளூரே இஸ் எ டைப் ஆஃப் டிஸ்க். ப்ளூரேங்கிறது ஒரு டைப் ஆஃப் டிஸ்க். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸுக்கும் பிளேயிங் ஹை டென்சிட்டி HD மூவிஸ்க்கும் பயன்படுத்துகிறாங்க. இதோட டபுள் லேயர் ப்ளூரே இதோட ஸ்டோர் அப் 50 GB டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். டபுள் லேயர் ப்ளூரே டிஸ்க்கு இது 5 DVDக்கும் 700 CDக்கும் அதாவது 5 டைம்ஸ் 5 DVD பிளேயர் டிவிடிக்கும் 70 CDக்கும் சமமானது எது அப்படின்னா இந்த ப்ளூரே டிஸ்க் அப்படிங்கிறாங்க. இதில் this format was developed to enable rewriting, playback, high definition videos, store large amount of data. அதாவது இந்த வடிவமைப்பு பதிவை இயக்கணும் அப்படின்னா மறுபடியும் எழுதணும் அப்படின்னா இந்த வீடியோவை இயக்குவதற்கு மேலும் அதிக தரவுகளை சேமிப்பதற்கும் பயன்படுறது தான் இந்த ப்ளூரே டிஸ்க்கு. டிவிடியில் டேட்டாவை படிக்கும் இந்த ரெட் லேசரில் பயன்படுத்துகிறோம். ஆனால் ப்ளூரேயில் ப்ளூ வயலட் லேசரை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் ப்ளூரேஸ். அடுத்தது போர்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ். போர்ட்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னால் என்ன? The motherboard of the computer has many input-output sockets that are connected to the port and interface found on the rear side of a computer. The external devices are connected
to the port or interface. There are various port, serial port, parallel port, USB port, USB 3.0. இது போர்ட் அப்படின்னா கேபிள், நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல கேபிளை தான் போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, தொடர்முகம் மற்றும் இடைமுகம். போர்ட் அப்படின்னா தொடர்முகம். படம் 3.13 காட்டப்பட்டுள்ளவாறு படம் 3.13 பாருங்கள். படம் 3.13 இதுதான் இருக்குது. இந்த கேபிளில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணுறோம்ல போர்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையுமே மதர் போர்டு பலகை இருக்கும். அந்த மதர் போர்டுக்கு பின்னாடி தொடர் முகம், அதாவது இந்த போர்ட் மற்றும் இடைமுகம் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்புட் அவுட்புட் துளைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த துளைகள். கம்ப்யூட்டரில் வெளிக்கருவிகள் ஜாயின் பண்ணுறதுக்கு தனித்தனியான தொடர்முகம், அதாவது தனித்தனியான போர்ட் இடைமுகம் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பல வகையான தொடர்முகங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் என்ன போர்ட் அப்படின்னா சீரியல் போர்ட், பேரல் போர்ட், யூஎஸ்பி போர்ட். சீரியல் போர்ட்னா என்னென்னு பாருங்கள். சீரியல் போர்ட்டு பழைய கணினிகளில் வெளிக்கருவிகளை இணைவதற்கு பயன்படுகிறது. பழைய கம்ப்யூட்டர்களை வெளிக்கருவிகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது சீரியல் போர்ட்டு. பேரல் போர்ட் அப்படின்னா பழைய கணினியில் அச்சுப்பொறியை இணைப்பதற்கு பயன்படுத்துகிறது. பிரிண்டரை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. யூஎஸ்பி தொடர்முகம் அப்படின்னா கேமராக்கள், ஸ்கேனர், மொபைல், வெளிப்புற வன்தட்டு மற்றும் அச்சுப்பொறி போன்ற வெளிப்புற கருவிகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுது. யூஎஸ்பி 3.0 அப்படின்னா படம் 3.13 காட்டப்பட்டுள்ளது. நம்ம போட்டோம்ல இதுதான். மின்னணு சாதனங்களை கணினியுடன் இணைப்பதற்கு இது பயன்படுகிறது. அதாவது மின்னணு எலக்ட்ரானிக் டிவைஸை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. யூஎஸ்பி 3.0 ஒரு நிமிஷத்துக்கு 5 GB தரவுகளை பரிமாற்றம் செய்யும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். யூஎஸ்பி 3.1 யூஎஸ்பி 3.1 புதிய பதிப்புக்கு புது எடிட்டிங் அப்படிங்கிறாங்க. அடுத்து VGA கனெக்டர். கனெக்ட் எ மானிட்டர் ஆர் எனி டிஸ்பிளே டிவைஸ் லைக் LCD ப்ரொஜெக்டர். அதாவது LCD ப்ரொஜெக்டர் அல்லது காட்சி திரை கணினியுடன் இணைப்பதற்கு பயன்படும். அதாவது LCD ப்ரொஜெக்டர் கூடையும் காட்சி திரை மானிட்டர் கூடையும் கம்ப்யூட்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த VGA கனெக்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஆடியோ ப்ளக்கு. கணினியுடன் ஒலிபெருக்கி, மைக்ரோஃபோன் மற்றும் ஹெட்ஃபோன் தலைபேசி இணைப்பதற்கு பயன்படுகிறது. ஸ்பீக்கரு, மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணலாம் இந்த ஆடியோ ப்ளக்ஸில். PS/2 போர்ட். மவுஸையும் கீபோர்டையும் பர்சனல் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. SCSI போர்ட்டு. ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸையும் நெட்வொர்க் கனெக்டரையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டாபிக் HDMI, ஹை டெஃபினேஷன்ஸ் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹை டெஃபினேஷன்ஸ் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், இது ஒரு 1 மார்க்கு. HDMIனா என்னென்னு. is an audio video interface which transfer uncompressed video and audio data from video controller to an compatible computer monitor, LCD projector, digital television, etc. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பின்னு தான். இது எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருந்தா ஒவ்வொரு கேபிளும் எந்த ஒரு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ மவுஸ்னால் சின்னதாக அதில் 3 பின்னு தான் இருக்கும் உருண்டையாக. கீபோர்ட்னால் அதில் 4 பின்னு இருக்கும். கரெக்டாக நமக்கே தெரியும் இந்த 3 பின்னுனா அதுக்கு பின்னாடி கம்ப்யூட்டர் பின்னாடி இந்த CPU பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா எது கூட ஜாயின் பண்ணுறதுன்னு நமக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அதோட போர்ட்டெல்லாம் இருக்கும். அதில் HDMIனா என்ன அப்படின்னா ஹை டெஃபினிஷன்ஸ் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இது பாருங்கள், இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் அன்கம்ப்ரஸ்டு வீடியோ அண்ட் ஆடியோ ஃப்ரம் த வீடியோ கண்ட்ரோலர். ஒலி மற்றும் ஒலி டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு, திரையகத்திற்கு, மானிட்டருக்கும், LCD ப்ரொஜெக்டருக்கும், டிஜிட்டல் தொலைக்காட்சிக்கும் கொடுக்க பயன்படுறது தான் இந்த HDMI. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டரை பற்றி பார்க்கலாம்.
இதோட இந்த சாப்டர் ஃபினிஷ்ட்.